திருப்பலின் கருத்துக்கள். இறைவன் செய்த நன்மைக்கு நன்றியாக சந்தியா, பிரசாத், ஜோசப், அகுஸ், அக்யூனாஸ், தாமஸ் குடும்பம் மற்றும் மோசி இவர்கள் இறைவன் நன்றியாக திருப்பலி கொடுக்கின்றார்கள். மேலும் ஹேரியினுடைய ஆண்மொழி பார்ட்டிக்காக திருப்பலி கொடுக்கின்றார்கள். இவர்களோடு சேர்ந்து நாம் நம்முடைய விண்ணப்பங்களை மன்றாடுவோம். இறைவனுடைய திருப்பாதத்தை வைத்து மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரர்களே, தாய் திருச்சபையானது இன்று மூவரு கடவுளின் பெருவிழாவை கொண்டாடுகின்றது. தமத்திருத்துவத்தின் பெருவிழா என்று சொல்வார். மூவரு கடவுளும் பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது தந்தை, மகன், தூய ஆவி என்று ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக இந்த உலகத்தை படைத்து காத்து மீட்டு மற்றும் நம்மை வழிநடத்துபவராக இருக்கின்றார் என்பதை நாம் இது திருவிழாவாக கொண்டாடுகின்றோம். இந்த மூவரு கடவுள் ஒரே கடவுளாக நம்மை வழிநடத்துகின்ற பொழுது அவர் அளவற்ற அன்பினை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய அன்பு கொண்டுள்ளார் என்பதை உலகின் மீது அன்பு கொண்டுள்ள தேவன் தன் ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அனுப்பி பாவ வழியிலிருந்து மீட்டு நமக்கு நிலைவாழ்வு கொடுக்கின்ற அளவுக்கு தன்னுடைய மகனை உலகிற்கு அனுப்பினார் என்று சொல்கின்ற பொழுது யோவானின் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் சொல்லப்படுகிறது. எனவே இவ்வாறு மூவர் இறைவன் நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அதே ஒற்றுமையும் அதே பாசத்தின் முறைமை கலந்து கொள்ளாக வாழ்கின்ற பொழுது நாம் நம்முடைய குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகளோடு ஒற்றுமையோடு வாழ இறையோடு வேண்டி கொண்டாடி வந்திருக்கின்றோம். எனவே ஒன்றுபட்ட சமுதாயம் நம்மை வளர இந்த திருப்பலி வழியாக நாம் ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணித்து கொண்டாடுவோம். திருப்பலி தரும் ஒப்புக் கொடுத்த அப்படி குற்றங்கள், பாவங்கள், குறைகளை ஏற்றுக்கொண்டு மன வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் இறைவன் அமைக்கு இறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
புனிதமடைந்த தூய ஆவியாரையும் உலகிற்கு அனுப்பி உமது வியத்த மறைவுகளை மாநிலருக்கு வெளிப்படுத்தி நாங்கள் உண்மையான நம்பிக்கை அறிக்கையிடுவது வழியாக இன்று உள்ள ஒவ்வொரு கடமை மாட்சி அறிந்து கொள்ளும் உமது மாண்பின் பேராற்றல் நீர் ஒருவராக இருக்கின்ற ஏற்று வழிபடும் எங்களுக்கு அழுவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனார் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவரும் எங்களானவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி மோசே அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மேல் ஏறிச் சென்றார். தம் கையில் 2 கற்பலகைகளையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உம் பார்வையில் தயை பெற்றவன் என்றார். இவர்கள் வணங்கா கழுத்துக்கள் மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும், எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏற்றி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏற்றி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. என்றென்றி நீர் புகழப் பெறவும் ஏற்றி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக. தெருவுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ் பெறவும் ஏற்றி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ் பெறவும் ஏற்றி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவர் ஒருவர் வாழ்த்துங்கள். இங்குள்ள இறைமக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இது ஆண்டவரின் அருள்வாக்கு, வலிவும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Alleluia.
ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 16 18 முடிய. அக்காலத்தில் இயேசு நிகோதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாத நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. இது கிறிஸ்துவுக்கு வாழ்த்தும் நற்செய்தி. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் காலை வணக்கமும் வாழ்த்துக்களும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தாய் திருச்சபையானது இன்று மூவரு கடவுளின் பெருவிழாவை கொண்டாடுகிறது. பழைய காலத்தில் சொல்ல தமத்திருத்துவத்தின் பெருவிழா, அந்த வார்த்தையை மறந்து வச்சுக்கொள்ளும். மூவரு கடவுள் இந்த உலகத்திலே நவீனமயமாகின்ற காலத்திலே கடவுள் இருக்கின்றாரா என்ற ஒரு சந்தேகத்தோடு வாழ்ந்த மக்களாக இருக்கின்றோம். கடவுள் இருக்கிறாரா? உலகத்தை பார்த்த உடனே உலகத்தில் வாழ்கின்ற மனிதன் கடவுளையே கேள்வி கேட்கின்ற அளவுக்கு தன்னுடைய அறிவையும் தன்னுடைய செயல்களை பயன்படுத்தி உணராத மக்களாக இருந்தார். கடவுள் இருக்கின்றார். எந்த மனிதனும் மறுக்க முடியாத அளவுக்கு கடவுள் உலகத்தை படைத்து மனிதனை படைத்து அன்பு செய்கின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது தொடக்க நூலிலே முதல் வாக்கியத்தில் சொல்லப்படுது, கடவுள் உலகத்தை விண்ணையும் மண்ணையும் படைத்தார். பார்க்கின்ற பொழுது விண்ணையும் மண்ணையும் படைத்தார். கடவுள் என்று சொல்லுகின்ற பொழுது இவரைய மொழியிலே ஏலோக்கியம் என்று சொல்வார். ஏலோக்கியம் என்றால் இருவருக்கும் மேலாக என்பது பொருள். அப்போ கடவுள் ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கிறார் என்ற திருச்சபையினுடைய விசுவாசத்தின் கோட்பாடுகள் மறைமுகமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கடவுள் ஒரு கடவுளா மூன்று கடவுளா என்று மறைக்கல்வி வகுப்பில் கேட்கின்ற பொழுது திருப்பிள்ளைகள் சொல்வாங்க மூன்று கடவுள் என்று சொல்வாங்க. ஆனால் ஒரு கடவுள் எப்படி மூன்று கடவுளாக இருக்க முடியும்? ஒரே கடவுள் என்று சொல்லுகிறோம். மூன்று ஆட்களாக இருக்கின்றார் என்றுதான் நாம் விசுவாசித்து வருகின்றோம். மூன்று ஆட்களாக செயல்படுகிறார்கள். மற்ற மதத்திலும் கூட பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று படைத்தவர், காத்தவர், அழித்தவர் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் கிரியேட்டர், படைத்தவர், ரிடீமர், மீட்டவர், சஸ்டெய்னர், வழிநடத்துவர் என்று நாம் சொல்ல முடியும். எனவே ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக இருந்து இந்த உலகத்திலே நம்மை வாழ வைக்கின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது கோயிலை கட்டியவர் ஒருவர் இருப்பார். அது கோயில் என்று சொல்லுகின்ற பொழுது கட்டியவர் ஒருவர் இருக்கின்றார் என்பதையும், குழந்தை என்று சொல்லுகின்ற பொழுது பெற்ற தாய் ஒருவர் இருக்கின்றார் என்பதையும், மற்றும் மரம் என்று சொல்லுகின்ற பொழுது விதை என்பது ஒன்று இருக்கும் என்பதையும் நாம் உணர முடிகிறது. அதே போலதான் கடவுள் ஒருவர் இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்திலே வாழ்கின்ற மக்கள் அனைவருமே நம்பிக்கையோடு அதை உணர்ந்து நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய வாசகத்தின் முழு கருளாக இருக்கின்றது. எனவே உலகம் என்று சொல்கிறது கடவுள் ஒருவர் இருக்கின்றார். ஆனால் கடவுள் படைக்கின்ற பொழுது படைத்தவர்கள் எத்தகைய தன்மையில் இருக்கின்றார். கடவுள் இறக்கும் உள்ளது முதல் வாசகத்தில் மிக அருமையாக சொல்லப்படுகிறது. எப்படி நாம் கண்டுகொள்ள முடியும்? ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது பல்வேறு உதாரணங்கள் சொல்ல முடியும். நீர் என்று சொல்லுகின்ற பொழுது நீர் ஆவியாக மாறுகிறது, நீர் கட்டியாக மாறுகிறது, நீர் திரவமாக மாறுகிறது. இந்த மூன்று வகையில தன்மை கொண்டதாக இருக்கின்றது. அதே போல மின்சாரத்தில் சொல்வார், இவ்வாறு ஒவ்வொரு குடும்பத்தை எடுத்துக்கொள்வது கணவர் இருக்கின்றார்,
கணவன் மனைவி இருக்கின்றார், பிள்ளைகள். இந்த 3 பேர் திருவிழா பார்க்கின்ற பொழுது மூவரும் ஒரே குடும்பமாக இருக்கின்றார்கள். அதே போலதான் மூவரு கடவுளும் ஒரே கடவுளாக நமக்கு நம்மோடு வாழ்கின்றார் என்பது நாம் உணர முடிகிறது. எனவே எப்படி இந்த ஒரே கடவுள், பழைய காலத்தில் சொல்லுவார்கள், கதை ஒன்று சொல்வார்கள், புனித அகஸ்தினார் தன்னுடைய எப்படி ஒரே கடவுள் 3 ஆட்களாக என்று சிந்தித்துக் கொண்டு கடற்கரை போகும்பொழுது திரு குழந்தையானவன் சிறு பல்லாங்குழலை ஒரு சிமிழ் எடுத்து தண்ணீரை நிரப்புவதற்கு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பாப்பார் மீது என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் சொல்லுகின்ற அந்த குழந்தை என்ன சொல்லுவாங்க, கடல் நீரை எல்லாம் இந்த குடியிலே நிரப்ப வாசிக்கின்றேன்னு சொல்லுவார். அப்பொழுது இந்த அனுசனா சொல்லுவார், இது எப்படி சாத்தியமாகும்? அதே போலதான் உன்னுடைய அறிவும் உனக்கு சிறிய இந்த அறிவினால் இந்த உலகத்தை படைத்தனுடைய அந்த கடவுளுடைய பரமனுடைய அறிவை நான் ஒத்துக்கொள்ள முடியுமா? முடியாது. எனவே எப்படி ஒரே கடவுளாக இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இறையியல் வல்லுநர்களும் அதற்கு விளக்கம் அளிக்க முடியாத தன்மையிலே ஒரு மறைபொருளாக இருக்கின்றது. அந்த மறைபொருளை விசுவசிக்கின்ற மக்களாக தான் இருக்க வேண்டும் என்று ஆசைக்கின்றோம். எவ்வாறு என்று சொல்லுகின்ற பொழுது, எவ்வாறு ஒரே கடவுள் 3 ஆட்களாக செயல்படுகிறார்கள்? மறைக்கவே ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே கடவுளின் தன்மை என்ற 4 பகுதிகளாக இந்த மூவரும் இருக்கின்றார்கள். ஒரே சமயத்திலே அவர்கள் ஞானமும் வல்லமையும் சித்தமும் கடவுள் தன்மை கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்கள் ஒரே கடவுள் 3 ஆட்களாக செயல்படுவது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த தன்மையை யார் அறிவித்து சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகின்றார். யோவான் இந்த நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 17 வருஷத்திலே வாக்கின்ற பொழுது, நான் தந்தையிடமிருந்து வந்தேன், தந்தையிடம் மீண்டும் போகிறேன், தூய ஆவியாரை அனுப்புவேன் என்று தன்னை வெளிப்படுத்துகின்றார். தந்தையிடமிருந்து, தந்தை உலகத்தை படைத்து காத்தவர், அன்பு செய்தவர், இந்த உலகமானது அழிந்து போகின்ற நிலையில் இருக்கின்ற பொழுது தன் ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அனுப்பி மீட்டவர், தன்னுடைய உயிரை கொடுத்து மீட்பவர், ரத்தத்தை சிந்தி மீட்டவர், மீண்டுமாக உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன் என்று நமக்கு வழிநடத்துவராக துணையாளராக அனுப்புவேன் என்று நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்த கடவுளாக இருக்கின்றார். எனவே மத்திய அதிகாரம் 28ஆம் அதிகாரம் 19 வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியார் திருநெடுக்கு கொடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு நம்மை அனுப்புகின்றார். எனவே ஒவ்வொரு கடவுள் தந்தை மகன் தூய ஆவியார் சொல்லுகின்ற பொழுது நாம் சில தவறுகளை செய்கிறோம். சிலுவை அடையாளம் வேறு, தமத்திருத்துவத்தின் புகழ்ச்சி வேறு. சிலுவை அடையாளம் சொல்வது தந்தை மகன் தூய ஆவி மட்டுமே கைகூப்ப முடியும். ஆனால் தமத்திருத்துவம் சொல்லும் பொழுது சிலுவை போடக்கூடாது. தமத்திருத்துவ தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக தமத்திருத்தத்தின் புகழ்ச்சி, அந்த புகழ்ச்சியிலே தலைவன் நாம் சிலுவை அடையாளம் போடக்கூடாது. இது நாம் செய்த தவறு. அடையாளம் வேறு, தமத்திருத்தத்தின் புகழ்ச்சி வேறு. தமத்துவத்தின் புகழ்ச்சிக்கு நாம் அனைவருமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக சொல்லும் பொழுது அனைவருமே தலைவணங்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு கடவுளுக்கும் நாம் மகிமை செலுத்துகிறோம், புகழ்ச்சி செலுத்துகிறோம், ஆராதிக்கின்றோம், மகிழ்வெடுத்துகிறோம் என்று அந்த ஒரு அடையாளம். ஆனால் எல்லாவற்றுக்கும் நாம் என்ன செய்யறோம்? தந்தைக்கும் தூய ஆவியாருக்கும் சிலுவை அடையாளம் போட்டுக் கொண்டே இருக்கின்றோம். அடையாளம் என தமத்திருத்துவத்தின் புகழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற பொழுதெல்லாம் நாம் தலை வணங்கி ஆண்டவரை ஆராதிக்கின்ற மக்களாகும். அதனால்தான் பாட்டு பாடுவோம், தந்தையை உம்மை வணங்குகிறோம், வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம் என்று இந்த 3 வாக்கியத்தை நாம் சொல்லி பாடுகின்றோம். பிரியமானவர்களே, கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்றார். ஏனென்றால் அவருடைய தன்மை, தந்தையானவருடைய தன்மை என்ன? உலகத்தை படைத்து காக்கின்றவர், பேரன்பு மிக்கவர், சினமல்ல தாமதிப்பவர், நம்மை வாழ்வதுமே அதிக அளவு அன்பு செய்கின்றவர். இந்த உலகத்தை படைத்ததற்கு மனிதன் அனைவரும் அன்பு செய்ய வேண்டும் என்பதே தந்தையினுடைய சித்தமாக இருக்கின்றது. இருக்கின்ற பொழுது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7 வசனத்தில் உங்கள் கவலைகளை இந்த கடவுள் இந்த உலகத்தை படைத்து காக்கின்ற பொழுதெல்லாம் நாம் மக்கள் அனைவருமே படைத்தாரே, இதோ என்னுடைய கவலை துன்பத்தையும் துயரம் கொடுத்து விட்டு போனாரே என்றுதான் நாம் புலம்புகிறபடியே ஆண்டவர் சொல்லுகின்றார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7 வசனத்தை, உங்கள் கவலை எல்லாம் விட்டு விடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். படைத்த இறைவன் நம்மேல் கவலை கொள்கின்ற பொழுது அப்படி என்றால் நம்மை பாதுகாத்து இறக்கப்பட்டவராக இருக்கின்றார், கனிவுள்ளவராக இருக்கின்றார், நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவராக இருக்கின்றார். அதனால்தான்
தான் ஒரே பேரான மகனை இந்த உலகுக்கு அளிக்கும் அளவுக்கு தன்னையே கையளிக்கின்றார். தன் மகனை இந்த உலகம் மீட்பு பெற வேண்டும், அவருடைய உயிரை கொடுத்த ரத்தத்தினால் மீட்பு பெற வேண்டும், பாவத்திலிருந்து விடுபட வேண்டும், மரணத்தை அவர்கள் அணுகக்கூடாது, மரணத்தில் வெற்றி பெற மரணத்திலிருந்து அவர் தப்பிக்க வேண்டும் என்பதற்காகவே தன் ஒரே பேரான மகனை உலகுக்கு அனுப்புகிறார். அந்த மகனும் தன் உயிரை கொடுத்து சிலுவையிலே நமக்காக ரத்தத்தை சிந்தி மீட்கின்ற தேவனாக இருக்கின்றார். மீண்டுமாக ஆண்டவர் இயேசு வாழ்கின்ற பொழுது, நான் போகின்றேன், உங்களுக்கு துணையாளரை கொடுப்பேன், துணையாளர் உனக்கு வழிகாட்டுவார், வாழ்வு கொடுப்பார், உனக்கு ஆற்றலாக இருப்பார், வலிமையாக இருப்பார் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவராக இயேசு இந்த நட்புறவு தூயாவில் ஏற்படுத்த ஒரு நட்புறவு. இன்றைய 2ஆம் வாசகத்தை பார்க்கின்றோம். பவுலடி அழகாக சொல்வார், இந்த 3 தந்தை மகன் தூயாவுடைய அருளும் தன்மையும் விளங்கும்படியாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவு உங்களோடு இருப்பதாக என்று வாழ்த்துவார். அப்படி என்றால் கடவுளின் அன்பு, இயேசுவின் அருள், தூயாவின் நட்பு நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய குடும்பத்தில் முழுமையாக இருக்க வேண்டும் என்பதை இறைவன் சித்தமாக இருக்கின்றது. எனவேதான் நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பாவம் செய்தால் அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாக மாறுகிறோம். சொல்கின்ற போது 1 யோவான் 1:7 சொல்லுகின்ற வார்த்தைகள், கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவத்திலும் தூய்மைப்படுத்துகிறது. இந்த தூய்மைப்படுத்தினால் நாம் மீட்படைகிறோம். மீட்படைகின்ற பொழுது நிலைவாழ்வை பெறுகின்றோம். இந்த நிலைவாழ்வை பெறுவதற்காகவே ஆண்டவராகிய கடவுள் யாரெல்லாம் இந்த மகன் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர் நிலைவாழ் பெறுகிறார்கள் என்று ஆண்டவர் இயேசு நம் கூறுகிறார். எனவே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது நாம் நிலைவாழ்வை பெற்றுக் கொள்கின்றோம். இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நிலைவான வாழ்வு கிடையாது. உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கை நிரந்தரமற்ற வாழ்வு கிடையாது. இந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகின்ற வாழ்க்கையானால் இறைவன் கொடுக்கின்ற வாழ்வை, நிலையான வாழ்வை தக்க வைத்துக் கொள்ள நம்மை நாமே விசுவாசத்தோடு நாம் ஒப்புக் கொடுப்போம். விசுவாசத்தோடு இருக்கிற அதனால்தான் ஒரு குடும்பம் என்ற பாசறையிலே கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற ஒற்றுமையோடு உறவோடு வாழ்வார். உறவோடு இறைவன் அழைக்கின்றார். இந்த கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளும் 3 சேர்ந்து ஒரே குடும்பமாக இருப்பது போல, எவ்வாறு தந்தை மகன் தூய ஆவியார் ஒரே குடும்பமாக உறவோடு வாழ்கின்றது போல அந்த உறவு நம்முடைய நிறைவாக இருக்க இறைவன் வெளிப்படுத்துகிறார். எனவே 3 கடவுளின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் இறைவன், இந்த 3 இறைவனும் நம்முடைய குடும்பங்களை முதல் முறையாக ஆசீர்வதிக்க இறைவனை வேண்டி வேண்டுவோம். இந்த 3 கடவுள் அவருடைய பிரசன்னமும் அவருடைய அருளும் ஆசீர்வாதம் எப்பொழுதும் நம்முடைய குடும்பங்கள் இருக்க நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடுவோம். ஆமென். பரலோகத்தில் உலகத்தையும் படைத்த எல்லாரும் பிதாவாகிய சர்வேஸ்வரனே, அவருடைய சுனாகிய கிறிஸ்துவே, இவர் பரிசுத்தாவின் ஆரம்பமாய் தரிசனத்தை பெறுகிறார். போர்ச்சுகல் அதிகாரத்தில் பாடப்பட்ட கிறிஸ்துவை செயல்பட்டார். பாதாளத்திலே 3ஆம் நாள் மரித்தோர் நிமிர்ந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்தை எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனே வளர்க்கப்பட்டிருக்கிறார். அவருடைய திருச்செவியிலும் மனத்திலும் நடத்தப்படுவார். பரிசுத்தாவே சிசுவே, பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபை சிசுவே, புனித சிசுவே, பாவபலி சிசுவே, சரியல்காரே சிசுவே, நித்திய ஜீவனே சிசுவே. ஆமென். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த தமத்திற்கும் ஒற்றுமை உறவாகும் 3 கடவுள் நம் உள்ளத்தில் ஊடுருவும் எண்ணங்களையும் தேவைகளையும் சமர்ப்பித்து வார்த்தையின் வழி நடத்தி செல்ல கொண்டாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஓர் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும். எம் திருத்தந்தை லியோ, எம் பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரையும் ஆசீர்வதியும். மக்களை நல்வழியில் நடத்தி ஒன்றுபட்ட சமுதாயமாக உருவாக்க இவர்கள் உமது உடன் உழைப்பவர்களாக என்றும் செயல்பட உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது நாட்டு தலைவர்களும் அனைத்து மக்களும் ஒவ்வொரு நவீன தொழில் நுட்பத்திலும் உமது பிரசன்னத்தை காணவும் அவற்றை தவறான வழிகளில் பயன்படுத்தாமல் சமுதாய நலனுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் ஊந்து சக்தியாக
பயன்படுத்த எண்ணிக்காக்க உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். 3 அணிகளுக்குள் தம்மையே அடக்கி தம் அளவற்ற அன்பை உலகிற்கு அறிய செய்த இயேசுவை பின்பற்றி வாழும் நாங்கள் அவரது அன்பை எங்கள் குடும்பங்களில் ஒளிர செய்யவும், முதியோர், கைவிடப்பட்டோர், அனாதைகள், வறுமையில் வாடுவோருக்கும் ஆதரவு காட்டி அவர்களுக்கு உமது அன்பை பகிர்ந்தளிக்கும் நல்ல உள்ளம் கொண்டவர்களாக வாழவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரை கொண்டாடுகிறேன். சரியான இலக்கின்று வாழும் இன்றைய சமுதாய முறையினர் அலைபேசிக்கும் இணையதளத்திற்கும் அடிமைப்பட்டு வாழும் குழலில் நின்று அகன்று சரியான பாதையை தேர்ந்து தெளிந்து நடக்க நீர் என்றும் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஒரு பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை பயன்படுத்தியருளும். இதன் வழியாக எங்களையே உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் கொண்டாடுகின்றோம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். சகோதர சகோதரி, நம்ம ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம்முடைய திருச்சபைக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித தலைமை நலனுக்காகவும் உமது கையிருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உமது பெயர் கொண்டாடி நாங்கள் ஒப்பு கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருளும். இதன் வழியாக எங்களை உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே இழப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்னும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தினால் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடு தூய ஆவியாரோடு ஆள்வகையில் ஒருவராயிராவும் மூவராயிருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரை வெளிப்படுத்தியதால் முதுமாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையும் உமகனை குறித்து தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய பேர் வாழ்கின்றே நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடுகின்ற பொழுது ஆள்வகையில் தனித்தன்மையையும் இறையியலில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானக தூதர்களும்
செருபீன்களும் செராபீன்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து மறித்துள்ளனாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் நிறைந்துள்ளவர் உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உடங்கடிந்து தம்மையே கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவிலிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாம் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை புகுந்து வாழ்வதற்கும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமண ஊழியமறிய தவறுகளை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் உங்களுடைய எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையிடம் முந்திரிடம் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பீட்டர் மற்றும் துணையாயர்கள் எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். ஈரிகுடமிருந்து அழைத்துக் கொண்ட ஆரியனும் அடியாரனும் உன் திருமகனோடு அவர் இறப்பில் இணைக்கப்பட்ட இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேல் உயிர்த்தெழும் எதிரோக்குடன் துயிலோடும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமுக ஒளியின் முன் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயினும் கடவுளின் கன்னித்தாயனும் புனித மரியாதை கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு வந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலைவாழ் வாழும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றே மறுமொழமை மன்றாடுகின்றோம். இவர் வழியா இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமையான தலைவர்களை விடுவித்து எங்கள் வாடாரில் அமைதியை கனிவுடன் உண்மை மன்றாடுகிறோம். புதிய இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்படி விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று அளவாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அடிக்கடி திருத்துவதற்கு முழுந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு ஆவியின் நம்பிக்கையை கண்டோம். உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை மறுத்தல்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அளித்திடும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் துரத்தும் நம்மளும் காத்து நிலை வாழ்வளிப்பதாக.
போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவான நிலையான தூய மூவரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்தீர்வுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். குட் மார்னிங். இன்று 10:45 மணிக்கு நம்முடைய பங்கின் பாரிஷ் கவுன்சில் ஃபைனான்ஸ் கமிட்டி எஸ்எஸ்சி அனிமேட்டர்ஸ் உடைய மீட்டிங் இருக்கும். அதில் இப்பவர்கள் வந்து சேரும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் இன்று சாயங்காலம் 6 மணிக்கு நம்முடைய விழாவுடைய வாலண்டியர்ஸ்க்கு வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதில் வந்து சேரும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே முதல் வெள்ளிக்கிழமை அன்று திருப்பலி நார்மலாக இருக்க மாதிரியே இருக்கும். சாயங்காலம் 4 மணிக்கு ஆங்கிலத்திலும் திருப்பலியும், அதான பிறகு ஃப்ளாக் ஹோஸ்டிங் கூடிய இருக்கும். அதன் பிறகு தமிழ் திருப்பலி இருக்கும். அதனால நீங்கள் வெளியே போகும்பொழுது இந்த ஹேண்ட்பில்ஸ் வாங்கிக்கணும், வீட்டுக்கு கொண்டு வாங்கிக்கணும். மற்றும் மற்றவங்களுக்கு யாருன்னா தெரிவிக்கணும்னா தெரிவிங்க. 14ஆம் தேதி நம்முடைய ஜூன் 14ஆம் தேதி வந்து அன்று மல்டிபிள் மாசஸ் இருக்குது. அன்றைக்கி வந்து ஒரு 3 புது திருப்பலிங்களை வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். காலையில் 6 மணிக்கு தான் ஒரே ஒரு கருணா திருப்பலி இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து 2 மணிக்கு இந்த ஃப்ரீ டைமில் 2 மணிக்கு கருணா திருப்பலியும், மற்றும் ஒரு இங்கே நிறைய மலையாளிஸ் எல்லாம் வந்து எங்களுக்கும் மாஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் அவங்களுக்கு 3 மணிக்கு ஒரு திருப்பலி கொடுத்துருக்கோம். மற்ற 4 மணிக்கு வந்து 3 லாங்குவேஜ் மாஸ் இருக்கும். அதான பிறகு ப்ரொசஷன் இருக்கும். இந்த முறை ப்ரொசஷன் வந்து பழைய போல் பெரிதாக இருக்கும். அதில் வந்து பங்கு கொள்ளும்படி உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ரிக்வெஸ்ட், நம்ம பங்கில் இருக்கவங்களுக்கு தயவுசெய்து அந்த வழியில் வந்து நிறைய பேருக்கு இந்த காஃபி டீ பண்ணு கொடுக்குறதெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா, அது தவறு கிடையாது. பட் என்னென்னா நம்ம வந்து அது சில ஜனங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது ஓடி போய் வாங்குறது பண்ணுறது அப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனால் கொடுத்தாங்கன்னா செட்டில் நம்ம வாங்கிக்கலாம். அதை விட்டு நம்ம வந்து என்ன சொல்கிறது, அந்த ப்ரொசஷன் போகிறதுக்கு எதுக்கு அப்படின்னா, என்னுடைய கடவுளும் என்னுடைய அரசர் இவர் தான் வந்து நம்மளுடைய உலகத்தை காப்பாற்றுவது மற்ற மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் அந்த ப்ரொசஷன். அதனால் நம்ம வந்து விசுவாசமாக ஜபிச்சுன்னு போனோம். அதனால இந்த முறை நான் சொல்லியிருக்கேன், அன்பியத்தில் இருக்கிறவங்க அனைவருமே கூட்டமாக வந்து அந்த அன்பியம் ஒரு உங்களது ஃப்ளாக், உங்கள் எந்த செயின்ட் இருக்காரோ அதனுடைய பிக்சர் எடுத்துகிட்டு ப்ரொசஷனாக போகலாம். பயபக்தியாக நம்ம கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்வோம். பார்க்கிங் எல்லாமே வந்து இந்த கேத்தட்ரல் ஸ்கூலில் வந்து பார்க் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து உங்கள் பார்க்கிங் வந்து இங்கே எங்கன்னா ரோட்டில் நிற்கிறது பண்ணுறது அப்படி பண்ண வேண்டாம். ஏன்னா அது வந்து நிறைய இப்போலாம் வந்து ஸ்கேனர் போட்டுக்கிறாங்க. அது வந்து போலீஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து வண்டி அவங்களுக்கு பெனால்ட்டி எல்லாம் போடுவாங்க. அதனால் பார்த்துக்கோங்க.
அந்த ஸ்பெஷல் ஆஃபர்ட்ரி கவர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் தயவு முன்னே வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். அதாயிட்டு பிறகு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் பேரிஷில் வந்து டீ கொடுக்கணும், பன் கொடுக்கணும், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கொடுக்கணுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நாங்கள் யாருக்குமே வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். எங்களுக்கு தெரியணும் யார் கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த சர்ச்சில் விழாவில் இருக்கிற உலகத்தில் இருக்க நடக்குகிற எந்த விஷயம் இருந்தாலும் அது எனக்கு தெரியணும். பேரிஷ் பஸ் கண்டிப்பாக தெரியணும். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்லது தான். நீங்கள் ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். சாட்டர்டே 6ஆம் தேதி வந்து அன்றைக்கி ஃபஸ்ட்டு சாட்டர்டே அன்றைக்கி வந்து ரோஸ்ரி ப்ரொசஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை பங்கு கொள்ளுங்கள். அண்ட் அடுத்த நாட்கள் வந்து சாலமனி ஆஃப் த மோஸ்ட் ஹோலி பாடி ஆஃப் அண்ட் பிளட் ஆஃப் கிரைஸ்ட், கார்பஸ் கிறிஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து அன்றைக்கி விசேஷமாக திருப்பலியில் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும். அன்பியங்கள் வந்து திங்கட்கிழமை வந்து சென்ட் ஃப்ரான்சிஸ் ஆஃப் சேவியர் 6 மணிக்கு இருக்கும். அதான பிறகு இந்த மாதம் வந்து அன்பியம் இருக்காது. 13ஆம் தேதி அது வந்து சாட்டர்டே அன்றைக்கி வந்து நம்ம பங்கில் இருக்கிற யாரெல்லாம் சிக்காக இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து வாரத்தில் 120 பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த கம்யூனியன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து திருப்பலிக்கெல்லாம் வர முடியாது. அதனால நாங்கள் வந்து ஒரு 9லேருந்து 10 வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் போகிற முறை கூட நம்ம அந்த ஃபீஸ் டே பண்ணனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். அதனால் இந்த முறை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக அன்றைக்கி வந்து 13ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கி நாங்கள் இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம். 11 மணிக்கு திருப்பலி. அன்றைக்கி வந்து வீட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு நீங்களும் அவங்க கூட வாங்க. திருப்பலி ஆன பிறகு இங்கே ஒரு நல்ல லஞ்செல்லாம் இருக்கும். அதான பிறகு ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருக்கும். சிக்கானவங்கெல்லாம் வந்து வெளியே வராமல் வீட்டிலே இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஒரு நல்லதாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். ப்ளஸ் நாங்கள் வண்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதில் அந்த மெம்பர்ஸ் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் நான் சொல்கிறேன். அதாயிட்டு பிறகு வீட்டில் இருக்கவங்க தயவுசெய்து உங்களுக்கு வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து தயவுசெய்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க வீட்டில் வந்து உங்களையும் உங்கள் பேஷண்ட்ஸை கூட்டிகிட்டு வருவாங்க. அதனால் வீட்டில் இருக்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணபடி உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த வாரம் காணிக்க மொத்தம் 52,470 ரூபாய் இருக்கும். நன்றி. கிறிஸ்துலாம் அவர்களை உங்களுடைய நோட்டீஸுக்கு ஒரு விஷயம் கொண்டு வரணும்னு நான் விருப்பப்படுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இந்த பாரிஷில் இருக்கிறேன்னா நான் இங்கே இருக்கிற வழியும் நான் உங்கள் வீட்டில் ஒருத்தரேன். ஓகே, அதுதான் திருச்சபை சொல்லுது. அது மட்டும் நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு வந்து எந்த வித்தியாசமும் கிடையாது யார் என்ன அப்படின்னு. என்ன அப்படின்னா நம்ம பங்குலேருந்து யாரோ ஒரு 2-3 பேர் யாரோ வந்து பிஷப் லெட்டர் எழுதியிருக்காங்க. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஃபேக் நிலை இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் நிலைத்து வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவே